நீட் தேர்வு நடைமுறைப்படுத்தப்பட்ட பிறகு மருத்துவ படிப்பில் சேருவது அவ்வளவு எளிதானதல்ல. அதுவும் கிராமப்புற மாணவர்களுக்கு மருத்துவம் குதிரை கொம்பாகிவிட்டது. மருத்துவம் படிக்க ஆசைப்பட்ட ஒரு மாணவியின் குடும்பத்திற்கு ஏற்பட்ட மோசமான அனுபவம் பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. உதவி செய்ய வேண்டிய காவல்துறை செய்தது என்ன? காஞ்சிபுரம் மாவட்டம் கேளம்பாக்கம் பகுதியில் உள்ள தனியார் அடுக்குமாடி குடியிருப்பில் திரிபுராவை சேர்ந்த மின் தீபன் என்பவரின் மகன் தீபன்நாத் என்பவர் குடும்பத்துடன் வசித்து வருகிறார். இவர் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தனது உறவினர் பெண்ணுக்கு சென்னையில் உள்ள மருத்துவ கல்லூரியில் சேர்க்கை பெறுவதற்காக அதே அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வந்த பீகாரை சேர்ந்த அசதுல்லா என்பவரை அணுகியுள்ளார். தான் ஏமாற்றப்படுவதை அறியாமல் பணம் கொடுத்து இவரது குடும்பம் ஏமாந்தது எப்படி? தீபன்நாதனின் உறவினர் பெண்ணை நீட் தேர்வில் தேர்ச்சி பெற வைப்பதாகவும் அதற்காக 15 லட்சம் ரூபாய் பணம் வேண்டும் என்றும் அசதுல்லா கேட்டுள்ளார். இதையடுத்து முதற்கட்டமாக 50,000 ரூபாயை தீபன்நாத் வழங்கியுள்ளார். ஆனால் அப்பெண்ணின் சொந்த முயற்சியில் நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்று நேபாளத்தில் உள்ள மருத்துவ கல்லூரியில் சீட் கிடைத்துள்ளது. ஆனால் அசதுல்லா தன்னால்தான் அந்த மாணவி தேர்ச்சி பெற்றார் எனவும் கல்லூரிக்கு நன்கொடை அளிக்க 15 லட்சம் ரூபாய் வேண்டும் என்று கூறியுள்ளார். இதனை நம்பி 9,50,000 ரூபாய் ரொக்கம் மற்றும் 5 லட்சத்திற்கான காசோலையை தீபன்நாத் தயார் செய்துள்ளார். தகவல் அறிந்த தீபன்நாத் உறவினர் பெண் பயிலும் மருத்துவ கல்லூரியில் விசாரித்த போது கல்லூரியில் நன்கொடை வாங்குவது கிடையாது என கூறியுள்ளனர். இதனால் அதிர்ச்சியடைந்த தீபன்நாத் கல்லூரி பெயரை கூறி அசதுல்லா பணம் கேட்டு ஏமாற்றி இருப்பது தெரிந்தது. மோசடி என்பதை தாமதமாக தெரிந்து கொண்ட தீபன்நாத் பிறகு அசதுல்லா கேட்ட பணத்தை தரவில்லை. இதனால் அதிர்ச்சியடைந்த அசதுல்லா ஆந்திராவை சேர்ந்த கங்காதர் என்ற நண்பரின் உதவியோடு தீபன்நாத்தின் காரை கடத்திச் சென்றதாகவும் 5 லட்சம் பணம் கேட்டு தீபனின் தந்தையை போனில் மிரட்டியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக கடந்த நவம்பர் மாதம் 17ஆம் தேதி கேளம்பாக்கம் போலீசில் தீபன் புகார் அளித்துள்ளார். ஆனால் புகாரை ஏற்காமல் அசதுல்லாவுக்கு ஆதரவாக போலீசார் செயல்பட்டதாக கூறப்படுகிறது. மேலும் தீபன் மற்றும் அவரது தந்தையை காவல் நிலையத்திற்கு அழைத்து 6.7 லட்சம் ரூபாய் பணம் வழங்குமாறு போலீசார் மிரட்டி உள்ளனர். அந்த பையன் போன் பண்ணாரு எனக்கு நேற்று, கொஞ்சம் சரிக்கிட்ட பேசு, கம்மி பண்ண முடியுமா? டைம் வந்து 3 நாள்ல அமௌண்ட் அதிகமா இருக்கு, 6,70,000 ரூபாய். கொஞ்சம் டைம் கேளு சார்கிட்ட. இன்னும் 2 days எப்போ வேணுமா? 2 days வந்து டைம் கேளு, குடிக்கலாம். நம்ம 2 days கழிச்சு கூட 2 days கழிச்சு தருவா சார்? ஓகே சார். சரி சரி, இதே கொஞ்சம் கம்மி பண்ண முடியாது சார்? ரெடி பண்ணி பார்க்கலாம். சரி, ரெடி பண்ணுங்க. சரி சார், ஓகே. இது தொடர்பாக கேளம்பாக்கம் காவல் நிலையத்தில் மீண்டும் தீபன்நாத் புகார் அளித்துள்ளார். ஆனால் வழக்கு பதிவு செய்யப்படவில்லை. இதனால் செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் மேற்கண்ட சம்பவம் தொடர்பாக வழக்கு தொடர்ந்தார். வழக்கை விசாரித்த நீதிமன்றம் தீபன்நாத் அளித்த புகாரின் மீது உடனடியாக வழக்கு பதிவு செய்து உயர் அதிகாரிகளுக்கு தெரிவித்து மாமல்லபுரம் டிஎஸ்பி விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என உத்தரவிட்டது. To me to get that amount, so lump sum amount they took me to 6.7 lakhs I have to pay without any calculation, without any evidence, without any proof. They told me to give that amount. So when I refused to do that, so they threatened me that they will arrest my family because I am a North Indian guy. I came to Tamil Nadu, so I don't have any support over here in Tamil Nadu. So they told that they will arrest my parents. So with the accused Mr. Asadullah, Gangadhar and Rishabh Gill, they came to my home with Inspector Rajkumar, SI Rajkumar. நீதிமன்றத்தின் உத்தரவை அடுத்து அசதுல்லா, ரிஷப் கில் மற்றும் கேளம்பாக்கம் காவல் ஆய்வாளர் பாண்டி
உதவி ஆய்வாளர் ராஜ்குமார் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் விசாரணை முடிவில் சம்பந்தப்பட்ட ஆய்வாளர் மீது துறை ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தெரிவித்துள்ளார்.